இந்த சீரியலோட ப்ரமோல சேது தமிழ் கையில இருக்கிற காயத்தெல்லாம் பார்த்து, தமிழே எப்படி உன் கையில இவ்வளவு காயமாச்சுன்னு பதறி போய் கேக்குறாரு. அதுக்கு நம்ம தமிழ் இருந்துகிட்டு, இல்லங்க காலைல சமைச்சுக்கிட்டு இருந்தேன், அப்ப ஏற்பட்ட காயம் தான் இதுன்னு சொல்றாங்க. உடனே சேதுவும், எல்லாம் இந்த அம்மாச்சியால வந்தது, அம்மாச்சி அம்மாச்சி இங்க வாங்கன்னு சொல்லி கத்துறாரு. இப்ப சமையல் கத்துக்கிறது ரொம்ப அவசியமா? பாருங்க அவ கையெல்லாம் எப்படி காயமாயிருக்குன்னு. அதுக்கு நம்ம அம்மாச்சி இருந்துகிட்டு, மோகனா உன் கையை காட்டு, இங்க பாருங்க எல்லாரும் மோகனா கைய சமைக்கும் போது அடுப்பு சட்டில சுட்டுக்கிட்டா. பூர்ணி உன்னோட கையை காட்டு, இங்க பாரு பூர்ணி கையில எவ்வளவு காயம் இருக்குதுன்னு. இவளும் சமைக்கும் போது சுட்டுக்கிட்ட காயம் தான் இதெல்லாம். இந்த மாதிரி வீட்டு பொம்பளைங்க வாய்க்கு ருசியா சமைச்சு போடும்போது அவங்க கையில கால காயங்கள்லாம் ஏற்படதா செய்யும். இதெல்லாம் பார்த்தா எப்படி சமைக்க கத்துக்க முடியும், எப்படி வாய்க்கு ருசியா சாப்பிட முடியும்னு கத்துறாங்க. அதுக்கு சேதுவும், அம்மாச்சி சமையல் கத்துக்கிட்டோம், ஆனா கொஞ்ச நாள் ஆகட்டுமே, உடனே கத்துக்கணும்னு என்ன அவசியம்னு கேட்க போறாரு. அதுக்கு நம்ம அம்மாச்சியும், ஏன் இப்ப கத்துக்கிட்டா என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. என்னைக்கா இருந்தாலும் சமையல் கத்துக்கிட்டு தானே ஆகணும், அது எப்ப கத்துக்கிட்டா என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கிடையில தாமரையும் தமிழ் சமையல் கத்துக்க கூடாதுன்றதுக்காக நிறைய பிரச்சனை பண்றாங்க. இந்த பிரச்சனைகளையும் தாண்டி நம்ம தமிழ் சமையல் கத்துக்கிறாங்களா, இல்ல தாமரையோட வில்லங்கத்தினால தமிழ் சமையல் கத்துக்காமலே போறாங்களான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.